ஹாய், குட் மார்னிங். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் எப்படி வந்துட்டு தமிழ் வந்துட்டு படிக்கிறீங்க? ஏதாவது வந்துட்டு ஈஸியான மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள். டைம் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணுற மாட்டம் முடிக்கணும்னு சொல்லிட்டு பர்சனலாக வந்துட்டு கேட்குறீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் சொல்கிற மெத்தடை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு 30லேருந்து 35 டேஸில் வந்துட்டு தமிழ் வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு புக் வைஸும் முடிச்சிடலாம், சிலபஸ் வைஸுமே முடிச்சிடலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நாளையிலேருந்து கூட அப்ளை பண்ணலாம். இல்லை முடிஞ்சிச்சுன்னா இன்னையிலேருந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடு. இப்போ இன்றைக்கி வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க. 6th வந்துட்டு 3 டேர்ம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதில் வந்துட்டு ஒரு டேர்ம் மட்டும் படிங்க. அதாவது 3 யூனிட் மட்டும் படிங்க ஃபஸ்ட்டு டேக்கு. இது இல்லாமல் சிலபஸ் டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாபிக் பாருங்கள். அப்படி அந்த டாபிக் பார்க்குறப்ப அந்த டாபிக் வந்துட்டு நியூ புக்கில் வந்துட்டு எங்கெங்கே கவர் ஆகுது, இது இல்லாமல் ஓல்டு புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு டே என்ன படிப்பீங்க? 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது 3 யூனிட்டு ப்ளஸ் சிலபஸ் டாப்பிக்கில் ஒரு டாபிக், அதோட ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கக்கூடியதை கவர் பண்ணுவீங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும். நீங்கள் எந்த டாபிக் வந்துட்டு சிலபஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்களோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்க்கணும். நிறைய யூடியூப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எப்பயும் போல் ஜிகேவும் மேக்ஸும் வந்துட்டு படிங்க. செகண்ட் டேன்னு பார்க்குறப்ப வந்துட்டு 6th வந்துட்டு அடுத்த டேர்ம், அதாவது அடுத்த 3 யூனிட் பார்ப்பீங்க. அது பார்த்துட்டு இதே மாதிரி சிலபஸில் ஏதாவது ஒரு டாபிக், இதை வந்துட்டு அந்த டாபிக் பார்க்குறப்பே அஸ் யூஷுவல் எப்பயும் போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் என்ன பண்ணுவீங்க, நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டையுமே வந்துட்டு கவர் பண்ணுற மாட்ட பாருங்கள். அதுக்கப்புறம் 3rd டே வர்றப்போ வந்துட்டு 6th வந்துட்டு 3rd டேர்மு ப்ளஸ் எப்பயும் போல் சிலபஸ் டாப்பிக்கில் ஒரு டாபிக் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வர்றப்ப 6th 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு டோட்டலாகவே வந்துட்டு 15 டேஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படும். இந்த மாதிரி பார்க்குறப்ப வந்துட்டு டைம் வந்துட்டு சேவ் ஆகும். உங்களுக்கு புக்கும் கவர் பண்ணுற மாட்டமும் இருக்கும், சிலபஸுமே வந்துட்டு கவர் பண்ணுற மாட்டம் இருக்கும். 6th 10th வரலும் நம்ம ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணோம், 3 யூனிட்டாக படிச்சுட்டு வந்தோம் ஒரு நாளைக்கு. 11th 12th போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 2 யூனிட்டாக படிங்க. ஏன்னா அது கொஞ்சம் டைம் வந்துட்டு எடுத்துக்கிற மாட்டம் இருக்கும். அதனால 11th 12th படிக்கிறப்ப வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 யூனிட்டாக படிங்க. அதே மாதிரி சிலபஸ் டாப்பிக்குமே வந்துட்டு கவர் பண்ணிகிட்டே வாங்க. இந்த இது முடிச்சிட்டிங்க, 6th 12th வரலும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க. டெய்லியுமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து 6th பாருங்கள், 7th பாருங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டு நீங்கள் எத்தனை தடவை ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு மறக்காது. இது மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் முடிக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாகவே வந்துட்டு 30லேருந்து 35 டேஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 30 டேஸ் இருக்கும். அந்த இதில் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.